பூரா குடிக்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா அவரும் குடிச்சு முடிச்சுட்டு இருக்கிற பூரா எல்லாரும் குடிச்சிட்டு குடிச்சவரா போங்கன்னு சொல்லி இந்த நாடு விரும்புது. வந்தவன் போனவன் எல்லாம் விரும்புறேன். இப்ப வேதனையா இருக்கு எனக்கு. நம்ம பிள்ளையெல்லாம் இப்படி ஆயிட்டியல நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கு 99% போதை. இங்க என்ன தெரியுமா சிக்கல்? என்ன புகையில இருக்குல்ல, புகையில. ஆமா, போதை பொருள். புகையில போதை பொருள். ஆமா, குட்கா போதை பொருள். ஆமா, பான்பராக்கு போதை பொருள். இந்த கொக்கைன்னு இந்த கன்றக்காரு அதெல்லாம் போதை பொருள். சாராயம் மட்டும் புனித தீர்த்தம் இந்த நாட்டுல. பாருங்க, வள்ளலார் என்னையா தப்பு பண்ணாருன்னா, வள்ளலார் ஒன்னும் தப்பு பண்ணலையா. ஆத்து மண்ணல்லி விக்கல, மலையை உடைச்சு மண்ணா விக்கல, சாராய போத்தலுக்கு 10 ரூபா கூட வச்சு விக்கல. அதை செஞ்சவன் பூரா மகிமையோட திருறான், வெள்ளையும் சொல்லையுமா பாதுகாப்போட. இங்க அதிகாரம் மிக வலிமையானது. அதனால நல்லது நடப்போம். எதை விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுத்தே ஆகணும். அது வினை விதைச்ச வினைய இருக்கணும், தினை விதைச்சவன் தினைய இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம், என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நல்லா யோசிச்சோமா? பண்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் தமிழும் கடன் கொடுத்த சமூகம். இப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500க்கும் 1000க்கும் அடமானமா போயிட்டமே நியாயமா? மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். உயிர் ஒரு தரம் தான் போகும், ஓயாமையா போகும்.